எதற்கும் வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என விவாகரத்து சர்ச்சை குறித்து தாவேக தலைவர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் கட்சியின் பெண் நிர்வாகிகள் மற்றும் பல துறைகளில் சாதனை படைத்த பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த விழாவில் குட்டி கதையுடன் தனது உரையை தாவேக தலைவர் விஜய் தொடங்கினார். அப்போது தேங்காய் மூடிக்குள் சுண்ணாம்பை வைத்து ஒருவர் யானையை ஏமாற்றியதாகவும், மீண்டும் ஒருமுறை ஏமாற்ற முயன்றபோது சுதாரித்துக் கொண்ட யானை அந்த நபரை சுழற்றி வீசியதாகவும் குறிப்பிட்டு 2ஆம் முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள் என திமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில ஒரு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாக்காளர்கள். அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மைண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி தனது தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். அப்போது பெண் ஒருவர் கண் கலங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் பேசிய விஜய், அரசாங்கத்தில் பணம் இல்லை என கூறிவிட்டு விடியற் காலையில் 5000 ரூபாய் மக்களுக்கு வழங்கியது எப்படி என கேள்வி எழுப்பிய விஜய், ஸ்டாலின் சார் டாக்ஸை ஒழித்தாலே மக்களுக்கு பணத்தை வழங்க முடியும் என்று கூறினார். கவர்மெண்ட்ல காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டுறீங்களா? அது எப்படி? 2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இதை முதல்ல இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால நல்லாவே நடக்கும். இறுதியில் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சினைகள் குறித்து முதல் முறையாக மனம் திறந்து பேசிய அவர், சமீபத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பிரச்சினைகளுக்கு நீங்கள் போராடி ஹர்ட் ஆவதை நான் பார்க்கிறேன் என்றும், அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், அது அவ்வளவு வருத்தே இல்லை என்றும் தெரிவித்தார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா?